பரசுராமருடைய ஸ்டோரி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பரசுராமர் ஆக்சுவலாக ஜமதக்னி முனிவருடைய பையன். அவருடைய ஜமதக்னி முனிவருடைய மனைவி பூஜைக்காக தண்ணி எடுக்கிறதுக்காக போகிறாங்க, ஆற்றுக்கு போகிறாங்க. போன இடத்துல அவங்க ஆற்றில் குளிச்சுக்கிட்டு இருந்த ஒரு மன்னருடைய அழகில் ஒரு ஃபியூ செகண்ட்ஸை லயிச்சு நின்றுடுறாங்க. கொஞ்சம் லேட்டாக வராங்க திரும்பி வரப்போ. அப்போது அவங்க இதை அவருக்கு தெரிஞ்சிருது, ஜமதக்னி முனிவருக்கு அவருடைய திருஷ்டி, ஞான திருஷ்டிலாம் தெரிஞ்சிருது. வந்த உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய பையங்களெல்லாம் கூப்பிட்றாரு. கூப்பிட்டு, இந்த மாதிரி நடந்துக்கிட்ட உங்களுடைய தாய் நமக்கு தேவையில்லை, அவள் கழுத்தை வெட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அத்தனை பசங்களும் நோ சொல்லிடுறாங்க, வெட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அப்பாவுடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படியலை. இப்போது ஜமதக்னி முனிவர் அவருடைய கடைசி பையனை கூப்பிட்றாரு. இந்த கடைசி பையன் யார் அப்படின்னா பரசுராமர். இப்போ பரசுராமரை கூப்பிட்டு ஒரு கொலை பண்ண சொல்லலை, அவங்க அம்மாவையும் கொண்டுட்டு தன்னுடைய சகோதரர்கள், மூத்த சகோதரர்கள் அத்தனை பேரையும் கொண்டுரு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது பரசுராமர் என்ன மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்கிறாரு அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். தந்தையினுடைய சொல்ல கீழ்ப்படியலை அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக பனிஷ்மெண்ட் உண்டு, அவருக்கும் பனிஷ்மெண்ட் உண்டு. ஆனால் அதை நம்ம கீழ்ப்படிஞ்சிட்டோம், உடனே அவர் சொன்னதை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னா அதுக்கு ரிவார்டும் உண்டு, அது அவருக்கு தெரியும். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவங்க அத்தனை பேரையும் தந்தையினுடைய வாக்குப்படி நம்ம கொன்றுவோம், ஆனால் அடுத்து அதுக்கு ரிவார்டு வேணும் இல்லையா? கீழ்ப்படுதலுக்கு ஒரு ரிவார்டு கொடுப்பார்ல, அந்த ரிவார்டாக இவங்களுடைய உயிரெல்லாம் நம்ம திரும்ப கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாருன்னா அப்பா சொன்னதை உடனே செஞ்சிடுறாரு. அம்மாவை கொன்றாரு, அத்தனை அண்ணன்மார்களையும் கொன்றாரு. அதே மாதிரி அவருடைய எண்ணப்படி அவர் திரும்ப அவங்க அப்பா கிட்ட ரிவார்டாக அவங்களுடைய உயிரை கேட்குறப்ப அவர் அதை கிராண்ட் பண்ணுறாரு. இதுதான் பரசுராமனுடைய ஸ்டோரி. அப்போது ஒரு தங்களை கொல்றோம் அப்படின்னா அவங்களுக்கு திரும்ப நம்ம உயிர் வாங்கிடலாம், அவங்கள திரும்ப மீட்டு கொண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அவர் கொலை பண்ணார்.